அனைத்து சர்வசக்திக்கும் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். தினமும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது, அமைந்துள்ளது என்பதையெல்லாம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நம் கையில் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 6. நம் கையிலுக்கு எண்களிடம் 8, 7, 5, 3, 1 எல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்பது 6. நம் கையில் 5வது வித்தை புத்தியாக இருக்கு. வித்தை சாணம், புத்தி சாணம். 6வது விட நம் கையில். நம் கையில் என்பது 6ஆம் இடம். 6ஆம் இடம் பார்த்தா எல்லாத்தையுமே வாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. ஆனால் நம் கையில் இருந்தால் தானே எது செய்ய முடியும் அப்படிங்கிற இடம் தான் அது. அப்போ 6ஆம் இடத்துல தான் எல்லாமே இருக்குது. நாம் என்ற சொல்லுக்கு வார்த்தைக்கு விதிய 4. நாம் அதற்குரிய எண்ணிடம் 6, 7 இதெல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி என்பது 4. நாம் என்று சொல். நாம் ஒரு மரியாதைக்குரிய நம்பரு. அது 4ஆம் நம்பர் சரியில்லையா, தோஷமான நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் என்று சொல் மரியாதைக்குரிய நாம். அதோடைய விதி என்று தான் 4. 4ஆம் இடம் தான் நாம் என்று சொல்லக்கூடியது. மற்ற நம்பர்கள்லாம் அது தெரியாது. அதுவும் எல்லா நம்பர்களும் மதிப்பு மரியாதை தான் இருக்கும். ஆனால் நாம் என்று ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு பேசுவது விதியின் 4. நான் என்ற சொல்லுக்கு விதியின் 3. நான் அதுக்குரிய எண்களிடம் 6, 6 அதான் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. நான் என்று சொல்லுக்கு விதியின் 3. நாம் என்று சொல்லக்கூடியது 4. நான் என்று சொல்லக்கூடியது விதியின் 3. இது விரைவு சாணம், அது கேந்திர சாணம். 4ஆம் இடம் கேந்திர சாணம். நான் என்று சொல்வது விரைவு சாணம், மறைவுல சாணம் என்று சொல்லலாம். நீ என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 7 தானே. ஒரு எழுத்து. அந்த எழுத்து பாருங்கள், 1ஆம் நம்பரில் கூட வரல. நீ என்ற ஒரு வார்த்தைக்கு 7ஆம் இடத்துல போய் 7ஆம் இடத்து பாதையாக 7ஆம் இடத்து பலனாக அமைந்துள்ளது. நீ அப்போ அது காதல சாணம், கூட்டணி சாணம். ஒரு நல்ல இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீ அமைந்திருக்கு. அப்போ நீ என்ற ஒரு வார்த்தை, நீ அப்படிங்கிறது அது நல்ல வார்த்தை தான். மற்றவங்களுக்கு என்ன நீ போகிற அப்படிங்கிற சில ஏரியாவில் நீன்னு சொன்னால் தப்பாக எடுப்பார்கள், வம்புக்கு வந்துடுவாங்க. ஆனால் அந்த நீ என்ற வார்த்தை அந்த ஊரில் சொல்கிறாங்கனாக்கா, வெளியூர்காரன் போனான்னு வச்சுக்க, அவன் நீங்கன்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் அவங்க காதில் பட்டது நீ என்ற ஒரு வார்த்தை டக்குன்னு அவங்க தான் பேசுகிறாங்க. நீ என்ற வார்த்தை தப்புன்னு சொல்கிற ஊரில் தான் நீ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நான் இதை அனுபவிச்சிருக்கேன். நான் நீங்கள் அப்படின்னு சொன்னேன். இன்னொருத்தர் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்க, என்ன நீ போங்கிற அப்படின்னா என்ன. அப்போது இன்னொருத்தர் இல்லை அவர் நீங்கள் தான் சொன்னார், உன் காதில் அப்படி விழுந்து போச்சு நான் அப்படி சொன்னேன். அப்படியா? அப்போ நீன்னு சொல்லி வம்பு எடுக்கிற ஊரில் தான் நீன்னு சொல்கிறாங்க. நீங்கன்னு சொல்கிறவங்களாம் மரியாதைக்குரியும், அவங்களாம் வம்புக்கு போக மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படிங்கிற வார்த்தையை நீன்னு சொல்கிற மாதிரி அவங்க காதில் பட்டுக்கும். நீ என்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு வம்பு எடுப்பாங்க ரொம்ப பேர். சரி, அடுத்ததாக உறுப்பினர் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 2. 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 1, 6, 1, 9, 9 அதெல்லாம் கூட்டா 29. அதோடைய விதி என்பது 2. அப்போ உறுப்பினரோட விதியின் 2. 1ஆம் இடம் உயிர் சாணம், 2ஆம் இடம் உறுப்பினர் சாணம். அப்போ 1க்கு பதிலாக 2 வருதனாக உறுப்பினர் சேர்ந்து அவனை எதிரியாக கட்சியாக இருந்தாங்க, கழகத்தில் இருந்தாங்க, குடும்பத்தில் குடும்ப நபர்கள் வரை அது உறுப்பினர் தான். ஆனாலும் ஒரு குடும்பத்தில் 5 பிள்ளை 10 பிள்ளை இருக்குனாக்கா அது ஒவ்வொரு பிள்ளைக்கும் உறுப்பினர் தான். அதனால் உறுப்பினர் விதியின் 2. தொடர்ந்து என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. அதற்குரிய எண்கள் 9, 5, 9, 5, 9 இதெல்லாம் கூட்டாக 37. அதோடைய விதிங்கிறது 1. தொடர்ந்து வரக்கூடிய வார்த்தைக்கு விதியின் 1. 1ஆம் நம்பர் தான் தொடர்ந்து வரும். 1 ஒன்றா சேர்ந்தால் தானே செல்வம். அதுபோல் 1 ஒன்றா பெருகணும். அதனால் 1ஆம் நம்பர் தான் தொடர்ந்தே ஒத்துக்கிட்டு இருக்கும். 1 1 1 1 1 1 1000 லட்சம் கோடின்னு இப்படியே வந்துகிட்டே இருக்கும். அதான் 1ஆம் நம்பர். 1ஆம் நம்பருடைய விதியின் 1.
தொடர்ந்து வரக்கூடிய விதியின் நம்பர் 1 தான். முன்கோபத்துக்கு விதியின் 1, அதற்குரிய எண்கிடம் 3 6 6 9 7 இதுதான் கூட்டா 28. அதோடைய விதி என்பது 1. கோபப்படுறதே 1ஆம் நம்பர் தான். ஏன்னா அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வருதில்ல ஒன்றா, அதனால் 1ஆம் நம்பர் தான் கோபக்கார எண்ணு. முன்கோபத்துடைய விதியின் 1. அடுத்ததாக சாந்தத்துக்கு விதியின் 2, அதற்குரிய எண்கிடம் 1 5 7 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ சாந்தமாக இருக்கிறது 2ஆம் இடம் தான். ஏன்னா 2ஆம் இடம் தான் குடும்ப ஸ்தானம். குடும்பத்தில் சாந்தமாக பொறுமையாக இருந்தால் குடும்பத்தை ஓட்ட முடியும், இல்லைன்னா குடும்பத்தை ஓட்ட முடியாது. ஆனால் சாந்தம் அதான் 2ஆம் இடம். அந்த 1ஆம் நம்பருக்கு அடிக்கடி கோவப்படும். ஆனால் அது குடும்பஸ்தானம் இல்லை. அதனால் குடும்பஸ்தானத்துக்கு சாந்தம் தான் முக்கியம். அப்போ தான் அமைதியாக நிலைநாட்ட முடியும். அதனால் சாந்தத்துறை விதியின் 2, முன்கோத்துறை விதியின் 1. ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் அமைந்துள்ளது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இது ஜாதகங்கிறது உண்மை, என்கிறது உண்மை. வார்த்தை அடிப்படை தான் மனிதன் நினைப்பது. ஏன்னா அந்த வார்த்தை அடிப்படை தான் சாண பலன், யோக பலன்கள், நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது. வார்த்தை அடிப்படையில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாணம், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நம்பருக்கு பிடிச்சி வச்சுருக்கு. ஆனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையிலே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. அதனால் ஜாதக பலன் தனிப்பட்ட முறையில் நான் உருவாக்கி இதை நான் சொல்லிக்கொண்டு உங்கள் முன் வருகின்றேன். எல்லோரும் கமெண்ட் பண்ணலாம், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். ஆதரவு கொடுங்க. நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம்.